நம்முடைய குருவாக மகரிஷி அவர்கள் இந்த சமுதாயம் நன்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பணியை செய்து அந்த பணி தொடர வேண்டும் என்று இந்த மன்றத்தினுடைய நிர்வாகிகளைப் போல பல்வேறு நிர்வாகிகளை உருவாக்கி அது தொடர்ந்து இந்த சமுதாய சீரமைப்பை செய்து கொண்டிருக்கிற இந்த இனிய வேளையிலே சிறப்பு தம்பதியினராக இங்கே அழைத்திருக்கிற நிர்வாகிகளுக்கும் இவற்றுக்கெல்லாம் மேலாக இப்படி ஒரு வாய்ப்பினை நல்கிய அந்த இறைவனுக்கும் நம்ம குருவாக விளங்கி கொண்டிருக்கிற மகரிஷி அவர்களுக்கும் இனிய நன்றிகளை முதலிலே தெரிவித்துவிட்டு, இங்கே ஒரு அற்புதமான விழா இங்கே நடைபெற்றது. இதில் ரொம்ப சாதாரணமாக சொல்லணுன்னா, வீட்டில் யாரெல்லாம் மனைவி கட்ட தோற்கிறார்களோ அவர்களெல்லாம் சமுதாயத்திலே வெற்றியாளர்கள். இது அனுபவமா என்று கேட்காதீர்கள். பல்வேறு சூழல்களிலே இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் வீட்டில் தோற்கிறோமோ நாம் தோற்பது நம்முடைய மனைவியிடத்தில்தான். நமக்காக பல்வேறு தியாகங்களை செய்து வருகிறவர்கள். நல்லா பார்த்தா அவங்களுடைய குடும்பத்தில் தாய் தந்தையர், அண்ணன் தம்பி, அக்கா தங்கி, இந்த உறவெல்லாம் அவங்களுக்கு திருமணமாகிற ஒரு 20 வயதிலிருந்து 25 வயசு வரைக்கும் தான். அதற்கப்புறம் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் முழுவதும் அது ஒரு தவ வாழ்க்கை. நீங்கள் ஒரு 5 வருஷம் நல்ல தம்பதியாக இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதே ரொம்ப குறைஞ்சி போயிடும். அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அவர்களுக்குள் ஏற்படுகிற அந்த புரிதல் தான் அவர்களை ஏற்படும். எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம், இங்கே வந்திருக்கிற சிறப்பு தம்பதிகளிலே ஒருவர் சீனியர் சிட்டிசன், இங்கே இருக்கிறவங்களில் 95 பேர் சீனியர் சிட்டிசன். ஆனால் 2 இளந்தம்பதி முன்னாடி உட்காந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள இவங்களையும் பார்த்தால். இவர்களெல்லாம் தான் இந்த சமூகத்திலே வாழ வேண்டியவர்கள், நாளைய இளம் தளிர்களை உருவாக்க வேண்டியவர்கள். என்ன, நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமாக இதை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே சொல்லுகிற போது சட்டப்படிப்பு படித்தவர் என்று என்னை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். எனக்கு திருமணமாகிற போது எனக்கு கேட்டபோது நான் பெற்றோரிடம் சொன்னது, எனக்கு வருகிற மனைவி உனக்கு எம்ப்ளாய்டா அல்லது ஹவுஸ் ஒய்ஃபா என்று கேட்டபோது நான் மிக தெளிவாக சொன்னேன், எனக்கு ஹவுஸ் ஒய்ஃப் தான் வேணும்னு கேட்டேன். என்னுடைய மனைவி பிஎஸ்சி படித்திருக்கிறார். நான் படித்திருக்கிற இந்த சட்டம் இது ஒரு சட்ட சேவையை செய்வதற்கு பயன்படலாம். அது பொருளாதார ரீதியாக இந்த குடும்பத்தை உயர்த்துவதற்கும் நான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தை உயர்த்துவதற்கும் வேணால் பயன்படலாம். ஆனால் மிக தெளிவாக நான் சொல்லுவேன், இங்கே பேராசிரியர்கள் சொல்லுகிற போது சொன்னார்கள் நன்றி உணர்வு வேண்டும் என்று. அந்த நன்றியை இப்போது உங்கள் முன்னாலே நான் வெளிப்படுத்துகிறேன். என்னுடைய மகன் தற்போது பிடெக் MBA முடித்துவிட்டு ஒரு மென்பொருள் நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். இறையருளினாலே அவன் அடிப்படையிலேயே கொஞ்சம் நல்ல அறிவாளியாக இருந்தாலும் கூட அவனுக்கு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனுக்கு டியூஷன் கிடையாது. அவங்க டியூஷன் மாஸ்டர் யாருன்னா அவங்க அம்மா தான். நான் படித்திருக்கிற சட்டப்படிப்பு அவனுக்கு பயன்படவில்லை. ஆனால் அவள் படித்திருக்கிற அந்த பிஎஸ்சி பட்டம் அவனுக்கு உதவியது 10th வரைக்கும். அதுக்கப்புறம் +1 +2க்கு வேண்டானாங்க. ஆனால் இன்றைய உலகத்தினுடைய அடிப்படையில் ஞானம், நாலேஜ் இதெல்லாம் தாண்டி மதிப்பெண்களுடைய உயர்வு மட்டும்தான் ஒருவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிற பிராக்டிக்கல் லைஃப் அது வேணுங்கிறதுக்காக அவனுக்கு டியூஷன் ஏற்படுத்துகிற போது கூட அது ஹோம் டியூஷனாக அவர்கள் தலைமையில் தான், என்னுடைய மனைவியின் தலைமையில் தான் அது நடந்தது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் ஆண்களை பொறுத்தவரை நாம் செய்கிற பல்வேறு பணிகள் நாம் ஏதோ செய்து வருகிற அந்த பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பயன்படலாம். ஆனால் நமக்கு மனைவியாக வாய்க்கிறவர்கள் தான் அந்த குடும்பத்தினுடைய அனைத்து உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அவைகளை மேலோச்சுகிற நிலை என்பது அந்த பெண்ணிடம் தான் இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொருடைய ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலும் கூட ஒரு பெண் தான் இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள்.
அதனால தான் நான் சொன்னேன், யாரெல்லாம் வீட்டிலே தொற்கிறார்கள் அவர்கள் வெளியிலே ஜெயித்து விடுகிறார்கள் என்று. இங்கே வந்து அந்த உணர்வு வேண்டும் என்பதற்குத்தான் மகரிஷி நமக்கு அற்புதமாக அந்த அப்படிப்பட்ட ஒரு மனைவி நல வேட்பு நாளை நமக்கு அறிமுகம் செய்து வைத்து இன்று வரை இதை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம அவங்களுக்கு என்னைக்கு நம்ம தேங்க் பண்ணுறோம்? என்னைக்கு நம்ம எந்த தம்பதியிலே அவர்களுக்கு நான் செய்தது தேங்க் பண்ணுவோம்? ஆனால் இல்லை, இதை பொறுத்தவரை நானெல்லாம் உறுதியாக சொல்லுவேன், இன்று மேடையிலே சொல்லுவதைப் போல இவர்களை போன்ற யூத்ஸ் யாராவது ஜூனியர்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக நான் சொல்லுவேன், அப்பா மேடம் படித்த படிப்பு தான்ப்பா என் பையனுக்கு உதவுச்சு, ஆகவே உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இதனால தான் மகரிஷி அவங்க தான் ஞானிகள், அதனால தான் அன்னைக்கே இதை சொல்லி வச்சுட்டு போனாங்க. நாங்களெல்லாம் இந்த தொழிலுக்கு 86 வருகிற போது வெறும் 50 வழக்குகள் தான் குடும்ப நல வழக்குகள் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய கொடுமை இன்று மாவட்ட அளவிலே நீதிமன்றங்கள், அதுபோல கிட்டத்தட்ட பல்வேறு நீதிமன்றங்கள், ஆயிரக்கணக்கான வழக்குகள் குடும்ப நல நீதிமன்றத்தில் இருக்குது. இது என்ன காரணம் என்று கேட்டால், இன்னைக்கு பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலே ஆணும் பெண்ணும் படித்துவிட்டு அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்ததற்கு பின்னால் எனக்கு என்கிட்ட நான் சம்பாதிச்ச பணம் இருக்கு என்கிற உணர்வு வந்து விடுகிறது. அவர்களுக்குள் அந்த டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை என்பது குறைந்து விட்டது. அதுதான் இன்னைக்கு அடிப்படையிலாக நாங்கள் பல்வேறு வழக்குகளிலே சந்திக்கக்கூடிய விஷயங்கள். அவ்வளவுதான். அங்கே என்ன சொன்னால், பொருளாதார தன்னிறைவு என்பது அவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இருக்க வேண்டுமே ஒழிய வாழ்க்கையை தொலைத்து கொள்ள இருக்கக்கூடாது. அதுதான் அடிப்படை. ஆக அப்படி பார்க்க நீங்கள் நல்லா சொல்லுங்கள், நம்ம அம்முச்சி, நம்ம அப்பத்தா, நம்ம பாட்டி இவங்கெல்லாம் தாத்தாவோட அதிகமான பணம் உண்டியில் வச்சுருந்தாங்க தெரியுமா? ஆனால் அவர்களிடம் என்னிடம் பணம் இருக்கிறது என்கிற உணர்வு இல்லை. எதை கேட்டாலும் தன்னுடைய கணவன்கிட்ட கேட்டு செய்யணுங்கிற உணர்வு இருந்தது. அதனாலே நம்முடைய குடும்பம் கிட்டத்தட்ட தலைமுறையாக வெற்றியை சந்தித்தது. நான் இன்னைக்கு கூட ஒரு சமாச்சாரம், எனக்கு 5 நிமிஷம் கொடுத்துருக்கீங்க, ஒரு 5 நிமிஷம் சேர்த்து எடுக்கலாம்னு அனுமதி கொடுத்தா நான் அந்த விஷயத்துக்கு போகிறேன். மிகப்பெரிய ஏஆர் லக்ஷ்மணன் அவங்களாம் அந்த தேவக்கோட்டை இதில் வந்து பாரம்பரியம். இன்றைக்கும் அந்த சமூகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவர்களுக்கு உரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும். அவங்களுக்கு காசி மாநகரில் 2 கட்டளை இன்றைக்கும். அந்த காசி விஸ்வநாதருக்கு பூக்கட்டளையும் பால் கட்டளையும் அவங்களுடைய கட்டளை தான். அந்த கட்டளையை நாம் மதம் சார்ந்திருக்கிற ஒரு பெரியவர், யாருன்னால சொல்ல விரும்பல, ஒரு முறை அந்த கட்டளையை தனக்கு ஒன்று வேண்டும் என்று அவர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறப்ப அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, குரு நீங்கள்லாம் கொடுத்து தான் நாங்கள் வாங்கிக்கணும், நாங்கள் கொடுத்து நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கும்பிட்டுட்டு வெளியில் ஓடியாட்டு வெளியில் வந்து சொன்னாராம், நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கலாம், ஆனால் இங்கே ஏதாவது சொல்லிட்டு போயிட்டேன்னா எங்கள் பெரியவங்ககிட்ட எங்கள் அசோசியேஷனை டின்னு கட்டிடுவாங்கன்னு சொன்னாராம். ஏனென்று சொன்னால் அந்த பெரியவர்களுக்கு கொடுத்திருக்கிற மரியாதை அதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவர்களை வாழ வைத்திருக்கிறது. ஆகவே அந்த சூழலை பார்க்கிற போது மனைவி நல வேட்பு நாளிலே எங்களுக்கு ஒரு இனிய விழாவுக்கு எங்களை அழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த இனிய விழாவை நடத்திய நிர்வாகத்திற்கும் மற்றவர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு, இந்த விழாவிலே அற்புதமான ஒரு தொகுப்புரையை வழங்கி கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு சகோதரருக்கும், இந்த நிலாவினுடைய கடவுள் வாழ்த்திலே இருந்து இந்த இனிய இந்த விழாவினை நடத்திய தவம் மையம் நடத்திய உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனது பெயர் மா பெரியசாமி. நகரவை சின்னசாமி அம்மாள் நகரவை மேல்நிலைப்பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியராக பணி செய்கிறேங்க. இன்றைக்கி தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மனைவி நல வேட்பு விழாவானது அருள் தந்தை வேதாத்திர மகரிஷி அவருடைய வழிகாட்டுதலின்படி இவ்விழாவானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மனைவி நல வேட்பு விழா என்பது மனை என்பது வீடு, அந்த மனைவிக்கு உரிய பெண் அப்படிங்கிறதுனால தான் வந்து மனைவி அப்படிங்கிறது வந்து மனைவிக்கு, அந்த மனைக்கு வீட்டுக்கு
உரியவள் அப்படிங்கிறனால அதை வந்து மனைவின்னு வச்சுருக்காங்க. கணவனுக்கு மட்டும் அவன் சொந்தம் இல்லை, அந்த வீட்டுக்கே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனுடைய அப்பா அம்மா, மனைவியுடைய மாமனார் மாமியார், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவனுக்கு உடன் பிறந்தார், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவன் வந்து உரியவள் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மனைவின்னு வச்சுருக்காங்க. நல அப்படிங்கிறது அவளுடைய உடல் நலம், அவங்களுடைய சேவை, இதில் ரெண்டுமே அடங்கியிருக்கு. நலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவன் என்னென்ன அந்த குடும்பத்துக்கு வந்து சிறப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நலம் இங்கே பொருள்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் அவங்களுடைய உடல் நலமும் இங்கே சம்மந்தப்படுது. வேட்புங்கிறது அவங்களுடைய தியாகத்தை, அவங்களுடைய நன்மைகளை, அவங்களுடைய பெருமைகளை நம்ம வந்து இங்கே ஏற்றுக்கிட்டு அதை விழாவாக சிறப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கோடு மனைவி நல வேட்பு விழாவானது அருள் தந்தை மகரிஷி வந்து அவருடைய துணைவியார் அருள் அன்னை லோகாம்பாள் அவருடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 30ஆம் தேதியை வந்து அவர் வந்து மனைவி நல வேட்பு நாளாக நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு எடுத்திருக்காரு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மனைவியினுடைய நலத்தை நம்ம வந்து பெருமை அவங்களுடைய தியாகத்தையும் அவங்களுடைய பேரையும் புகழையும் நம்ம உலகிற்கு நமக்கு நாமே வந்து நம்மளுடைய மனைவியை வந்து நம்ம போற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும், இந்த உலகத்திற்கு மனைவிகளுடைய தியாகத்தை உணராதவங்களுக்கு வந்து நம்ம எடுத்துரைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த விழாவானது அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தை வந்து இங்கே பகிர்ந்துக்கணும். இந்த உலகத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவருடைய வாக்குப்படி நான் இந்த உலகத்துக்கு எது நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோங்கன்னா, ஈருடல் ஓர் உயிரானவள் அப்படின்னு சொல்லலாம். ஈருடல் கணவன் மனைவி, இந்த ஈருடல் ஆனது ஓர் உயிர் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்தால் மட்டுமே அந்த வேட்பு நாளுங்கிறது வந்து சரியாக. ஈருடல் ஓர் உயிர், என்னுள் பாதியானவள், நான்னா அவள் பாதி, அவள்ல நான் பாதி, என் பாதியானவள். இந்த இரண்டு கொள்கையில் வந்து நம்ம உறுதியாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த மனைவி நல வேட்பு நாளுடைய இலக்கானது சென்றடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ என்னுடைய மனைவி அப்படிங்கிற பற்றி சொன்னோன்னா, என்னுடைய குடும்பத்துக்கு வந்து அவங்க எப்படி ஒரு சிறப்பு வாய்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து அப்பா அம்மா, கூட பிறந்த 2 சகோதரிகள். இப்போ அப்பா வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் முடியாமல் சிக்காதான் இருக்கார். அம்மா மட்டும் வீட்டில் அவங்க கவனிச்சிட்ருக்காங்க. நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் இங்கே வந்து வேலைக்காக இங்கே வந்து தங்கியிருக்கோங்க. இப்போ நாங்கள் இங்கே இருந்தாலும் நாங்கள் மாதத்தில் ஒரு நாள் போயிட்டு அவங்களுக்கு தேவைங்கிறத வந்து செஞ்சு கொடுப்போம். இவங்க வந்துட்டு அவங்களுடைய நலனுக்காகவே வந்துட்டு நம்ம போகிறப்ப தேவைங்கிறத வாங்கி கொடுத்துருவோம். அவங்களுக்கு தேவையான பணிவடைகளை வந்து செஞ்சு வச்சுட்டு இங்கே வருவோம். திரும்ப வந்து இடையில எப்போல்லாம் கொஞ்சம் லீவு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு, கண்டிப்பாக இவங்க வந்து பார்த்தோன்னா என்னுடைய நலனுக்காகவும் குழந்தையுடைய நலனுக்காகவும் குடும்பத்தார் உற்றார் உறவினுடைய நலனுக்காகவும் சிறப்பாகவே வந்து பணி செய்கிறாங்க. முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒரு சமைச்சா கூட வந்து பையன்கிட்ட என்ன தேவை, எனக்கு என்ன தேவைன்னு கேட்டுட்டு தான் அவங்க சமைப்பாங்க. அவங்களா எதுவுமே இது வரைக்கும் சமைச்சது கிடையாது. எதுவும் டயர்டாக இருந்தால் நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுங்கம்பாங்க. மற்றபடி என்ன உங்களுக்கு விருப்பமோ அதை செய்வாங்க. ஊருக்கு போனால் அம்மா அப்பா வந்து என்ன விருப்பமோ அதை கேட்டு தான் சமைப்பாங்க. இங்கே வந்துட்டால் எங்களுக்கு பையனுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு தான் அவங்க சமைப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா எங்களுக்காகவே படைக்கப்பட்ட மாதிரி வந்து அவங்க இருக்காங்க. அதன் வகையில் வந்து பார்த்தோன்னா எல்லாமே இவங்க மட்டும் கிடையாது, இன்னொன்று வந்து சொல்ல போனோன்னா வந்து தாயானவள் மட்டும்தான் இருப்பாங்க. மனைவியானவங்க தாயாகவும் இருக்காங்க, தாரமாகவும் இருக்காங்க, தந்தையாகவும் இருக்காங்க, சகோதரியாகவும் இருக்காங்க. அதே போல் நான் மனைவி மட்டும் கிடையாது, எல்லா பெண்டீருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த போல தான் இருக்காங்க. ஒரு சில பேர் முரண்படலாம். அந்த முரண்பாடுங்கிறது வந்து அவங்க அது கூட இல்லைன்னா அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் இருக்கும். அவங்க முரண்பாடுறது சில கோவப்படுறதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கணும் தான். அந்த ஒரு ரெஸ்பெக்டோடு அவங்களுக்கு இல்லைன்னா நாம் வந்து இந்த மனைவி நல வேட்பு நாளை கொண்டாடுறதுல அர்த்தம் இல்லை. அதனால் வந்து பார்த்தோன்னா எல்லா பெண்டீருமே வந்து பார்த்தோன்னா இந்த உலகில் வந்து பார்த்தோன்னா சிறப்பு வாய்ந்தவங்க தான். ஆகையினால் வந்து பார்த்தோன்னா இந்நேரத்தில் வந்து பார்த்தோங்கன்னா மனைவி நல வேட்பு நாளை வந்து எல்லாமே ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய பெருமைகளையும் புகழையும் இளந்தலைமுறையினருக்கு வந்து நம்ம புரிய வைத்து இப்போ எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய குறைஞ்சிருச்சு. அதாவது வந்து பார்த்தோன்னா விட்டுட்டு விருப்பப்பட்டவங்கள போய்க்கலாம் வந்துங்களாங்கிற மாதிரி. இப்போ நாங்கள் வந்து 6வது 7வது படிக்கும்போது எங்கள் தலைமை ஆசிரியர் சொல்லுவார், வெளிநாடுகளில் பார்த்தோன்னா பிடிச்சா இருப்பான், பிடிக்கலைன்னா போயிடுவான், அந்த மாதிரி இருக்குது, எதிர்காலத்தில் நம்ம நாடு கூட வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. நான் 6வது 7வது படிக்கும்போது 98 97 சார் தலைமை ஆசிரியர் வந்து பார்த்தோன்னா அடிக்கடி இதை சொல்லியிருக்காருங்க. அதே போல் தான் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு.
ஆகையினால் இளம் தலைமுறையினருக்கு வந்து பார்த்தோன்னா வேதாத்திரி மகரிஷி அருள் தந்தை அவருடைய வாக்குப்படி நாம் நம்ம மனைவியை மதிக்கிறோம். அதனால தான் அங்கே வந்திருக்கோம். நாம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்ம சுற்றுப்புறத்தாருக்கும் மனைவி நல வேட்பு நாளினுடைய நன்மையை வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி என்றைக்கும் வந்து மனைவியை வந்து போற்றணும், புகழணும், அவங்களுடைய அருமை பெருமைகளை நம்ம மதித்து நடக்கணும்னு நம்ம எடுத்து சொல்லணும். நம்ம மதிக்கிறோம், அதே போல் மற்றவங்களும் நடத்துக்கிறதுக்கு நாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு வந்து பார்த்தோன்னா மிக்க நன்றி. அதே போல் இந்த விழா சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த மன்றத்தாருக்கும் இந்த விழா சிறப்புடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய மற்ற அனைவருக்கும் எனக்கு வந்து இங்கே ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லிக்கிறோம். உண்மையை சொல்ல போனோன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். ஆனால் இந்த நிலா மூலம் கண்டிப்பாக மனைவியினுடைய அந்த நலவேற்பை வந்து பார்த்தோன்னா முழுமையாக இனிமேல் 100% ஏற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு மனநிலையில் தோணுது. அதன்படி கண்டிப்பாக நடப்பேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உறுதி பூண்டுக்கிறேன். அதே போல் இந்த நிகழ்வை பற்றி நான் வெளியே எடுத்து சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் சரி அடுத்த தலைமுறையினருக்கும் சரி கண்டிப்பாக இதனுடைய அருமை பெருமைகளை கண்டிப்பாக எடுத்து சொல்வேன். இந்த நேரத்தில் நான் உறுதிப்பட தெரிவித்துக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு வந்து மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.